வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நடிகர் கமல்ஹாசனின் ரசிகர்கள் 1.000க்கும் மேற்பட்டோர் வியாழக்கிழமை ஓசூருக்கு அவரது புதிய படமான தக்லைப்பை பார்க்க வந்தனர். கன்னட மொழி குறித்த கமல்ஹாசனின் கருத்துக்களைச் சுற்றியுள்ள சமீபத்திய சர்ச்சை காரணமாக கர்நாடகாவில் இந்த படம் திரையிடப்படவில்லை. இது மாநிலத்தில் அரசியல் மற்றும் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை தூண்டியது. பெங்களூரு நகர கமல்ஹாசன் நர்பணி இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் சிவாஜி நகரில் வசிக்கும் 54 வயதான கே. நந்தகுமார் எதிர்பாராத தடை குறித்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். ரசிகர் சங்கம் பெங்களூருவில் பதாகைகள் மற்றும் பிற கொண்டாட்ட ஏற்பாடுகளுக்காக கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும், ஆனால் அவர்களின் கொண்டாட்டங்களை தமிழ்நாட்டிற்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நந்தகுமாரின் கூற்றுப்படி புதன்கிழமை அதிகாலை சுமார் 150 ரசிகர்கள் ஓசூரை அடைந்து பதாகைகள் அமைக்கவும் தளவாடங்களை ஒருங்கிணைக்கவும் தொடங்கினர். வியாழக்கிழமை வாக்கில் ரசிகர்களின் எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக அதிகரித்தது. பலர் கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் வந்தனர். ஓசூரில் உள்ள திரையரங்குகள் தங்கள் முயற்சிகளுக்கு மிகுந்த ஆதரவளிப்பதாகவும் ரசிகர்கள் தங்கள் திட்டங்களை நிறைவேற்ற அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் நந்தகுமார் பெங்களூருவிலிருந்து ஓசூருக்கு 45 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணம் செய்து வந்தார். ஒரு நாள் முன்னதாகவே அவர் வந்து ரசிகர் இயக்கத்தை ஒருங்கிணைத்து படத்தின் வெளியீட்டிற்கான சுமூகமான கொண்டாட்டங்களை உறுதி செய்வதற்காக 2 நாட்கள் ஊரில் தங்கினார். பெங்களூருவில் உள்ள சாந்தி நகரைச் சேர்ந்த 50 வயதான தினக்கூலி தொழிலாளியான மற்றொரு தீவிர ரசிகரான எம். ரவி ஓசூருக்கு பேருந்தில் பயணம் செய்தார். படத்தை பார்க்க தீர்மானித்த அவர் முதல் காட்சியில் கலந்து கொண்டு கூடுதல் திரையிடலை பார்க்க தியேட்டரில் தொடர்ந்து காத்திருந்தார். இது மாநில எல்லைகளை தாண்டி கமல்ஹாசன் தனது ரசிகர்களிடையே கொண்டிருக்கும் ஆழ்ந்த அபிமானத்தை வெளிப்படுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.